ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீயா நானா ப்ரோக்ராமில் வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சில பேர் ஹவுஸ்மேட் வச்சுக்கலாம் நல்லது அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சில பேர் அகேன்ஸ்டாக ஹவுஸ்மேட்லாம் எதுக்கு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு நம்மளும் இவ்வளோ வேலை பார்க்குறோம், நம்மளுக்கும் டயர்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப்ராடில் இருக்க எல்லாருமே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட அது நடக்கும். இங்கே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் என்னைக்கு எனக்கு முடியலையோ நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க சமைச்சிருவார். பட் அவருக்கு தெரிஞ்சதை பண்ணுவார். இன்றைக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடந்தது. ஸோ எங்கள் வீட்டில் நடந்ததான் உங்கள் கூட ஷேர் பண்ணிருக்கேன். இன்றைக்கி முடியலைன்னு ஒன்று அவர் தான் சமைச்சு கொடுத்தாரு. மட்டை ரைஸு, அப்புறமா உருளைக்கிழங்கு குழம்பு, அவருக்கு தெரிஞ்சது ஒரு ஆம்லேட்டு. உருளைக்கிழங்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், சிவாவை போட சொல்கிறேன். இதை விட வேறு சந்தோஷம் என்ன வேணும்? உங்கள் ஒய்ஃபுக்கும் முடியாத டைமில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.